ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். அப்புறம் நாளைக்கு ஓட்டு போட இந்தியாவில் என்னக்கா திடீர்னு அரசியல் பற்றிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் இல்லை, பட் தோணுச்சு. எங்கேயுமே எந்த நாட்டிலுமே சரி, நான் இப்போ மலேசியாவில் இருக்கிறேன். மலேசியாவில் எங்களோட நாட்டிலையுமே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வந்தப்போ நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம், புதிய ஆட்சி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு. புதிய ஆட்சி, அது நல்லாட்சி, மக்களாட்சி, நல்லதாக இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லா நாட்டிலையும் நல்லது நடந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஏன்னா அநியாயங்கள் குறையணும். எது நல்லதோ, யார் வராங்களோ, என்ன வராங்களோ, மக்கள் நல்லா இருக்கணும். எவ்வளோ மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ அந்தமாரி மக்களுக்கெல்லாம் நல்ல வழி பிறக்கணும். இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சாப்பிடுவாங்க, வேலைக்கு போவாங்க, இஎம்ஐ கடன் இந்த மாதிரி கட்டிட்டு அதோடு அவங்க லைஃப் போகும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஏழை மக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? பணக்காரங்களாகவே தான் இருக்கிறாங்க, ஏழை இன்னும் ஏழையாகவே ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மாறணும், எல்லா நாட்டிலையும் மாறணும். அதுக்கு சரியான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. நீங்கள் யார் கட்சி என்ன கட்சின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் பொது தான். எப்படின்னா நல்லது நடந்தால் மக்களுக்கு அது எந்த கட்சியாக இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அவ்வளோதாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.